ஹே காய்ஸ்! இன்னைக்கு டே இன் மை லைஃப்ல என்ன பார்க்க போறோம்னா, மார்னிங்கே எழனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்றது தான் என்னோட வேல. பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு நான் ஆப்பிள் எடுத்திருந்தேன். லைட்டா ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தா, இது ஃபுல்லாவே ஒரு மாரி வேக்ஸா வந்திருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாரி பார்க்குறேன் ஆக்சுவலா. ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். ஆனா நேர்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே நான் பீல் பண்ணிட்டேன். பீல் பண்ணிட்டு, கட் பண்ணிட்டு அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேக்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணிக்க சொல்லிட்டேன். டைரிலாம் எடுத்து உள்ள வச்சுட்டுருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் குடுத்தேன். வாட்டர் பாட்டில், லஞ்ச் டவல் எல்லாத்தையுமே எடுத்து அவங்களே நான் உள்ள வச்சுக்க சொல்லிட்டேன். ஏன்னா, ஸ்கூலுக்கு போனா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யாருடைய ஹெல்ப்பும் தேவை கிடையாது. அவங்களே அவங்களோட வேலைய பார்த்துக்கலாம் இல்லையா? அதுக்காக அவங்களே வந்து ஜிப் ஓப்பன் பண்ண சொல்லி, ஜிப் க்ளோஸ் பண்ண சொல்லி, இந்த மாதிரி ட்ரையல் பண்ணிட்டுருந்தோம். எல்லாத்தையும் அந்த எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹெல்ப் கேட்டானா பரவால்ல. கேட்காம சைலன்ட்டா உட்காந்துட்டான்னா, அது கொஞ்சம் கஷ்டமாயிடும் அவளுக்கு. ஸோ நீங்களே பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டுருந்தேன். இந்த பெரிய பேக் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி பெரிய பேக் வந்து எல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு சின்ன பேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதுவே போதுமானது தான். அவ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அது போதுமானது தான். ஆனா, ஹோம் ஒர்க் புக்லாம் குடுத்தாங்க, வீட்டுக்கு குடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து நான் போய் பேக் வாங்கி குடுத்துடுறேன் அப்படி சொன்னாரு. நான் சொன்னேன், "இல்ல நீங்க கூட்டு போனீங்கன்னா, அவ பெரிய பட்ஜெட்டா வச்சுடுவா உங்களுக்கு. அதனால நானே ஆன்லைன்ல வாங்கிர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல போட்டு விட்டேன் இந்த பேகு. ஆக்சுவலா குடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு பேக் தான் இது. அது பிரின்சஸ் எல்சா இருந்தோனயும் எல்லாரும் இன்னும் குஷி ஆயிட்டாங்க. 7:15க்கே ரெடி ஆனதுனால உட்காந்து பின்னாக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறதுனால. நாங்க ஒரு 7:55க்குலாம் வெளிய போய் நின்னுட்டோம். பஸ் 8:00 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது 5 மினிட்ஸ் நம்ம எதனா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள வச்சு நல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அவளுக்கு போஸ்லாம் சொல்லியே குடுக்க தேவையில்ல. அவளே நல்லாவே குடுப்பா. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பைக் எடுத்துட்டாரு. பஸ் வரலன்னா நானே கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவரு நெனச்ச மாரியே பஸ்ஸும் வரல. அவரு ஸ்கூலுக்கே கூட்டிட்டு போய் விட்டுட்டாரு. அப்புறம் கிச்சன் ரூமுக்கு வந்தேன். கிச்சன் ரூமே ஒரே அலங்கோலமா இருந்தது. அதுக்கப்புறம் அத கிளீன் பண்ணிட்டு, அப்பா, அம்மாக்கு 2 பேருக்குமே தோசைலாம் ஊத்தி வச்சுட்டேன். தோசைலாம் ஊத்தி வச்சதுக்கப்புறம் எனக்கு பால் வச்சுட்டேன் நான் காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு. இந்த காஃபிய குடிச்சா தான் நமக்கு என்னவோ அடுத்த வேலை நடக்குங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இந்த காஃபி அடிக்ட்லாம் நான் கிடையாது. டீ தான் எப்பவுமே குடிப்பேன். ஆனா இப்பலாம் வந்து இந்த காஃபி குடிச்சா தான் நமக்கு இந்த தலைவலிலாம் போகும். ஒரு மாரி மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். அந்த வேலை நெக்ஸ்ட் வேலை நடக்கும் அப்படிங்கிற மாரிலாம் எனக்கு ஆயிடுச்சு. எங்க வீட்ல யாருமே காஃபி குடிக்க மாட்டாங்க. இப்ப நான் காஃபி குடிக்கிறத பார்த்துட்டு எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா மோஸ்ட்லி எங்க வீட்ல எப்பவுமே டீ தான். டீ தான். மார்னிங், ஈவினிங் டீ குடிச்சா தான் மத்த வேலை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. நமக்கு இப்ப காஃபி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாலக்கீரை இருந்தது. இத வச்சு என்ன பண்ணதுன்னு பார்த்தா உருளைக்கிழங்கு வந்து சப்ஜி பண்ணிடலாம். அப்புறம் கோவக்கா அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. கோவக்கா பொரியலு. எனக்கு சிக்கன் கேட்டிருந்தேன் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தா இவ்ளோ வேலை இருக்கு. எங்கேருந்து இந்த சிக்கன நம்ம செய்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஃப்ரீசர்க்குள்ள ஒரு ஓரமா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லனும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு 10:30 ஸ்கூல் முடிஞ்சிரும். இந்த வீக் ஃபுல்லா அவங்களுக்கு 10:30 தான். அவங்கள பிக்கப் பண்றதுக்காக அப்பா வந்து போயிருந்தாங்க. அவ வந்து வர வழியிலே தூங்கிட்டாளாம். பின்ன 10:30 மணிக்கு முடிஞ்ச ஸ்கூல் வந்து இவங்க எடுத்துட்டு வந்து 12 மணிக்கு விட்டுறாங்க. ஊரெல்லாம் சுத்திட்டு வரும் போல இருக்கு இந்த பஸ்ஸு. அவ தூங்கியே தூங்கிட்டா. ஆக்சுவலா எலன் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் பஸ்லலாம் போறது. நான்லாம் ஸ்கூல் பஸ்ல போனதே கிடையாது. ஆட்டோ இல்லன்னா ரிக்ஷா அப்படிதான். எல்லாம் அப்பா கூட்டிட்டு போவாங்க. அவ வந்த டைம்ல எனக்கு சாப்பாடு வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. சாப்பாடு, அதுக்கப்புறம் எக் ஃப்ரை பண்ணி தொக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி ரசம் பண்ணிட்டேன். கோவக்கா பொரியலு, பாலாக்கு உருளைக்கிழங்கு போட்டு சப்ஜி பண்ணிட்டேன். இதோட ரெசிபி வேணும்னா ஷார்ட்ஸ்ல இருக்கு. தென் ஈவினிங் போல நாங்க டிமார்ட்டுக்கும் கிளம்பிட்டோம். அவளுக்கு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் டப்பா இதெல்லாம் வாங்குறதுக்காக. அவ பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய வாட்டர் பாட்டிலா எடுக்குறா. அந்த வாட்டர் பாட்டில்லாம் ரொம்ப வெயிட்டாவும் இருந்தது. தண்ணி ஊத்துனா இன்னும் வெயிட்டா தான் ஆகும். அதனால அவங்களுக்கு ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் மட்டும் நான் வாங்கிட்டு ஒரு 500 ml வரா மாதிரி. ஆனா அது ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு பெரிய வாட்டர் பாட்டில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வாட்டர் பாட்டில் தான் போய் வாங்கணும் போல இருக்கு. 129 குடுத்து இந்த ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா இது என்னன்னே எனக்கு தெரியல. நான் வந்து மாவு பெசறதுக்கு உண்டான ஒரு பவுல் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த பவுல் கிடைக்காதது பதிலா இத தூக்கிட்டு வந்துட்டேன். மாவும் போட்டு நல்லா பெசஞ்சும் பார்த்தேன். எனக்கு வாட்டமாவும் இருந்தது. என்னோட நாள் இப்படித்தான் முடிஞ்சது. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். பாய்.